Hello friends, welcome to Nitish Family. June month 21 day weight loss challenge day 19 ஓட ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைபர் சந்தேகங்கள் அப்படின்ற போது பீரியட்ஸ் டைத்தில் நைட்டு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுக்கலாமாக்கா, அதில் கொள்ளு கரிஞ்சீரகம் இந்த மாதிரி ஐட்டங்கள் இருக்கிறதுனால நைட்டு எடுத்துக்கலாமா பீரியட்ஸ் டயத்தில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்களுக்கு பாடி ஹீட் ஆகாது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, தாராளமாக ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த கழிவுகள் வெளியே வரும்போது சில பேர்த்துக்கு ரொம்ப இடுப்பு வலிக்கிற மாதிரி இருக்கும், இங்கெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கிட்ட மாதிரி இருக்கும். அந்த பேக் பெயின் பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நைட் ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுத்து குடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த உடம்பு வலியோ இல்லை இடுப்பு வலியோ இருக்காது, நல்லாயிருக்கும். அது எனக்கு பாடி ஓவராக ஹீட் ஆகும் அப்படின்றவங்க ஃபேட் கட்டட் ட்ரிங்க் நைட் எடுத்துக்க வேண்டாம் பீரியட்ஸ் அப்போ. ஸோ நம்ம எடுக்கிற உணவில் வெயிட் லாஸில் ப்ரோட்டீன் எவ்வளோக்கா எடுக்கணும்னு கேட்குறீங்க. இது நிறைய தடவை சொல்லியிருப்பேன் நான். மினிமம் 30 to 40% எடுக்கணும். அதாவது உங்கள் பாடி வெயிட்லேருந்து உங்கள் பாடி வெயிட் இன்ட்டு 30 டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டு பாருங்கள், எவ்வளோ கிராம் வருதோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். அப்படி இல்லைனா என்னோடய பாடி வெயிட் 60 கிலோ அப்படின்னா நான் 60 கிராம் எடுத்துக்கணும். மினிமம் 30 கிராமாவது ஒரு நாளைக்கு நான் எடுக்கணும். மேக்ஸிமம் 60 கிராம் வரைக்கும் நம்ம வெயிட் லாஸ்க்கு எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் எடுக்கிறது இந்தியன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கிறோம். நம்ம கார்ப்ஸ் தான் அதிகமாக இருக்கிறோம், சிம்பிள் கார்ப்ஸ் தான். அதில் ஃபைபரும் கம்மியாக தான் இருக்குது, காய்கறிகள் ரொம்ப கம்மியாக இருக்குது, ரைஸு சார்ந்த உணவுகள் அதிகமாக இருக்குது. நம்ம இனிமேல் வர்ற ஜென்ரேஷனை அந்த பழக்கத்துக்கு கொண்டு வராதீங்க. காய்கறிகள் அதிகமாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி ரைஸ் கம்மியாக இருக்க மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அதை தான் பழக்கத்துக்கு நம்ம கொண்டு வரணும். நீங்கள் டயட்டு தாண்டி வெயிட் லாஸை தாண்டி நார்மல் லைஃப் ஸ்டைலையே அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா ஆஸ்பத்திரி பக்கம் போக வேண்டிய வேலை நம்மளுக்கு இருக்கவே இருக்காது. என்றைக்குமே கொஞ்சம் ஆரோக்கியமாக உடலை நம்ம பார்த்துக்கலாம். பட் முடியும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ப்ரோட்டீன் ரிச்சான உணவுகளை எடுக்க முடியும். சின்ன சின்ன காரணங்களை முன் வைக்காமல் ப்ரோட்டீன் சார்ந்த உணவுகளை எடுத்து பாருங்கள். முட்டி வலியோ இடுப்பு வலியோ எந்த வயசாக இருந்தாலும் வராது, அதுதான் உண்மை. டே 19ஓட ஒர்க் அவுட் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான் வார்ம் அப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ டே 1ல் இருக்க ஃபுல் பாடி ஒர்க் அவுட்டை ஃபினிஷ் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு டே 19க்குரிய எக்ஸசைஸை 2 செட்டு பண்ணுங்கள். இன்னைக்கு லெக் ஒர்க் அவுட் தான் பார்க்க போகிறோம். நேற்று பார்த்த மாதிரியே சிம்பிளாக செட்டு மாதிரியே பார்க்கலாம். 3 எக்ஸசைஸ் சேர்ந்து ஒரு செட்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி 5 செட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஆப்ரன், ஸ்டாண்டிங்கில் சைடு லெக் ரைசஸ், அதுக்கப்புறம் ஸ்குவாட். 3மே கண்டினியூவாக பண்ணணும். அப்புறம் 30 செகண்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஸ்குவாட் பொசிஷனில் ஆப்ரன். செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங்கில் சைடு லெக் ரைசஸ். 1 2 3 4 5 ஈச் சைடு 20 பண்ணிக்கோங்க. தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்குவாட் வித் தம்பிள்ஸ் ஹோல்ட் பண்ணி 1 2 3 4. செகண்ட் செட் ஆப்ரன் தான். ஆப்ரன் பண்ணும்போதே நம்ம தம்பிள்ஸ் ஹோல்ட் பண்ணி கூட ரன் பண்ணலாம். செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங்கில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் லெக் ரைசஸ். தேர்ட் எக்ஸசைஸ் ஸ்மோ ஸ்குவாட். கால்களை வி ஷேப்பில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கை ஃப்ரண்ட்டில் தம்பிள்ஸ் ஹோல்ட் பண்ணி 1 2 3 4 5. தேர்டு செட்டில் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஆப்ரன் 30 செகண்டுக்கு பண்ணிக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் ஸ்டாண்டிங்கில் பேக் லெக் ரைசஸ். முதுகை டைட்டாக ஹோல்ட் பண்ணி கால்களை பேக்கில் ரைஸ் பண்ணுங்கள். 1 2. காலை பேக்கில் ரைஸ் பண்ணும்போது கொஞ்சம் முதுகு கூட கீழே இறக்கிக்கோங்க. 1 2 3. சேம் அதே மாதிரி காலை பேக்கில் கொண்டு 1 2 3. ஈச் சைடு 20. மூணாவது எக்ஸசைஸ் ரிவர்ஸ் லங்ஸஸ் வித் தம்பிள்ஸ். ஃப்ரண்ட்டில் ஹோல்ட் பண்ணிக்கோங்க. கால்களை பேக்கில் கொண்டு 1 2 3 4 5 6. நாலாவது செட்டு ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் ஆப்ரன். ஆப்ரன் முடிஞ்சதுமே செகண்ட் எக்ஸசைஸ் லெக் ரொட்டேஷன். கை காதுங்க ஸ்ட்ரைட்டாக இருக்கா, ஃப்ரண்ட்லேருந்து பேக் அப்படியே ரொட்டேஷன். 1 2 3 4 5
ஸோ ஈச் சைடு 20 பண்ணிக்கோங்க. தேர்ட் ஒன் வந்து லேட்ரல் லங்ஸஸ். 1 2 3 4. ஃபிஃப்த்து செட் வந்து ஆப்ரன் 30 செகண்டுக்கு பண்ணிக்கோங்க, இல்லை 30 கவுண்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் எக்ஸசைஸ் வந்து காஃப் ரைசஸ். தம்பிள்ஸ் காதுக்கு நேரம் ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. சரி, உங்கள் காஃபை மட்டும் மேலே ரைஸ் பண்ணுங்க. 1 2 3 4 5 6. காஃப் ரைசஸ் 20 கவுண்ட்ஸில் பண்ணிக்கோங்க. இப்போ தம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா கையை கோர்த்து கை மேலே கொண்டு வர மாதிரி. 1 2 3. தேர்ட் எக்ஸசைஸ் வந்து டெட் லிஃப்ட், தம்பிள்ஸ் டெட் லிஃப்ட். 1 2 3 4 5. 5 செட்டு செஞ்சு காமிச்சிருக்கேன். 5 செட்டுமே 2 தடவை பண்ணுங்கள், 10 செட்டு ஆகிடும். செம்ம எஃபெக்டிவாக லெக் ஒர்க் அவுட் செமையாக இருக்கும். இது கூட சேர்ந்து ஒரு 45 நிமிஷம் நல்லா ஒரு பிரிஸ்க் வாக்கிங் பண்ணி பாருங்களேன். உங்கள் தை மசில்ஸ் நல்லா ஷேப் வரும், நல்லா குறையும், நல்ல டோன் ஆகும். ஸோ மறக்காமல் கூல் டவுன் பண்ணிடுங்க. டே 20ல் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.